சார் விநாயகா எல்லாரும் சந்தோஷமா திருப்தியா சாப்பிட போறீங்க. என்ன நான் சொல்றது? அவர் முகத்தை பாருடா, எவ்வளவு அழகா கலரா. முகம் மட்டுமா, மனசு வெள்ளடா. எல்லாருக்கும் நல்ல சாப்பாடு போடுங்க, வயிறார சாப்பிடட்டும். தம்பி மயில் வாங்கணும், அண்ணனுக்கு கறி குழம்பு ஊத்துடா. வீட்டுக்கு வந்தவங்களுக்கு வயிறார சாப்பாடு போட்டு சந்தோஷப்படுறாரு. சாந்தமான மனுஷன். தொடக்கறியும் நெஞ்சலமும் தாராளமா போடுங்கடா. போட்டுருவோம். சார் நீங்க பரிமாறவங்களை மட்டும்தான் பாக்குறீங்க, அப்படியே கீழே குடிஞ்சி பந்தில உட்காந்து சாப்பிட்றவங்களையும் பாருங்க சார். ஏன் எல்லாரும் அழுகுறாங்க? ஓ, சாப்பாடு ரொம்ப காரமோ? காரம் இல்ல சார், அடுத்த நடக்க போற கோரம். எல்லாரும் திருப்தியா சாப்பிட்டீங்களா? யாருக்கு ஒண்ணும் குறை இல்லையே? தம்பி மயில் வாங்கணும், வெளிக்கட்ட இழுத்து மூடுறா. ஆரம்பிக்கலாமா? எங்க பார்த்தாலும் அடி தடி வெட்டு கொத்து. இனி என்னால பொறுத்துக்க முடியாது. எங்க போறீங்க? நான் மாவட்ட கலெக்டர் போய் இதை நான் கம்ப்ளைண்ட் பண்ண போறேன். அப்படியே ரிவேஸ் வா. அங்க பாருங்க. டே செந்தில், நிதானமாடுறா. இங்க நடக்கிற அடிதடிய கிரிக்கெட் மேட்ச் மாதிரி சிப்ஸும் கூல் ட்ரிங்க்ஸும் வச்சுக்கிட்டு புதுமுகமா பாக்குறாரு. அவர்தான் இந்த மாவட்ட கலெக்டர். விநாயகத்தோட நெருங்கிய சிநேகிதன். இப்படி மங்காத்த ஆட்டம் ஆடுறவனுக்கு மாவட்ட கலெக்டர் நண்பனாடா. விநாயகா, இன்னைக்கும் ஷோ சூப்பர்ப்பா. அடுத்த மேட்சுக்கு கவலையே படாத, அடுத்த மேட்சுக்கு நீதான். தேங்க்யூ தேங்க்யூ. நான் மார்க்கெட்ல தண்ணி வச்சு கலாட்டா பண்ணேன், பொண்ணை கை பிடிச்சி இழுத்தான். அதான் அவன் கந்து வட்டி வசூல் பண்ணான். இதுக்குதான் அடிக்கிறீங்க தெரியுதுண்ணே. பட் சுமார் டவுட்ண்ணே, சோத்தை போட்டு ஏன்னா அடிக்கிறீங்க? நம்ம அடியை தாங்கணும்னா உடம்புல தெம்பு வேணும். சாப்பிட்டா தெம்பு அடி வாங்கலாம்ல, அதுக்கு தான். உன்னை பார்த்தா ரொம்ப டயர்டான மாதிரி தெரியுதுப்பா. ஆமாண்ணே. டேய் தம்பிக்கு இன்னொரு ரவுண்ட் சாப்பாடு போடுங்கடா. ஐயோ மறுபடி சாப்பாடு. ஓடுடா டேய், ஓடுடா. இந்த வாரம் பார்த்த எந்த மூஞ்சியாவது அடுத்த வாரம் பார்த்தேன். மிஸ்டர் விநாயகம், காலேஜில் நடந்த சண்டையில் எம்எல்ஏ பையன் அடிச்சதுக்கு உங்க தம்பிங்க 4 பேரையும் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். என்ன நக்கலா சிரிக்கிறீங்க? வேலு பெருமாளு. அப்ஜெக்ஷன் மிஸ்டர் காக்கி தொப்பி. இந்த வீட்டுக்கு மேல ஒரு காக்கா கக்கா போனா கூட என்ன கேட்காம போக முடியாது. ஓகேவானே? அவ்வளவு ஏன் இவங்க தலைக்குள்ள ஒரு பேனு போகணும்னா கூட என் பர்மிஷனை கேட்டு தான் போகணும். எப்படின்னா இங்க பாருங்க வக்கீல், அங்கெல்லாம் பார்க்க முடியாது. அப்படியே சொல்லுங்க. அவனு எம்எல்ஏ பையன் மேலேயே கை வச்சிருக்கானுவ. எம்எல்ஏ பையனா படையில போட்ட வடையா மேல கை வைக்க கூடாதா? அக்கார்டிங் டு த அடிதடி கேஸ் ஆஃப் அடாவடி பிரதர்ஸ், எம்எல்ஏ பையனுக்கு தொழுக்குல பொழுக்குன்னு வச்சது, மூஞ்சில பூரா விட்டு டென்ட் ஆக்கி டேமேஜ் பண்ணது, இப்படி எல்லாத்துக்கும் சேர்த்து ஆன்டிசிபேட்டரி பெயில். பை த பை, மழை வரதுக்கு முன்னாடி மாடி இருந்து துணி எடுக்கிறது இல்லையா, அந்த மாதிரி தான் நாங்களும் மூஞ்சி உடையதுக்கு முன்னாடியே முன்ஜாமீன் எடுத்துருவோம். எங்க வீட்டுக்குள்ள போறீங்க இன்ஸ்பெக்டர்? வெளியே போங்க. போய் தெருமுனையில கேரம் விளையாட பசங்க துரத்தி விடுங்க ப்ளீஸ். யூ மே கோ. போங்க. ஏன்டா டேய், ஏன்டா போற வரவன் கை கால்லாம் உடைக்கிறீங்க? இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்க ஊருக்குள்ள புத்தூர் கட்டு கட்டுறவங்க புது கார் வாங்கிட்டு வாண்டா. அண்ணே என்ன? இந்த வீட்டை இடிச்சு 3 போர்ஷனா கட்டி மேல் போர்ஷனை கோர்ட்டுக்கும் கீழ் போர்ஷனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாடகை கொடுத்துட்டு நடுவுல நம்ம கொடுத்துட்டு போயிடலானே. ஏண்டா? போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கோர்ட்டுக்கும் என்னால அலைய முடியலனே, அலைய முடியல. ஹலோ, யாருங்க? ஊருக்கு புதுசா இருக்கு. உங்களை பார்க்கதான். சச்சின் டெண்டுல்கர் இருக்காரா? சச்சின் டெண்டுல்கரா? அவர் வீடு நினைச்சு அட்ரஸ் மாதிரி வந்துட்டோம். வந்ததுதான் வந்துட்டீங்க. ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போங்க. சாப்பாடு சாப்பிட தானே சொன்னேன்.